பைபிளிலே மனிதர்களுக்கு என்னென்ன தேவையோ தேவன் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக விஷயங்களை, எல்லா விஷயங்களையும் கூட சொல்லியிருக்கிறார். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் முதலில் சொல்லிக் கொடுத்தது தேவன் மனிதனுக்கு. அந்த மனிதன் ஆதாம் முதற்கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே நேரடியாக சொல்லிக் கொடுத்தார். ஆகவே பைபிள் அப்படிப்பட்ட மிக ஞானம் நிறைந்த புத்தகம். அது குறைவற்றது. இந்த வேதம் குறைவற்றது என்று இருக்கும் பைபிளில். இந்த வேதம் குறைவற்றது என்றால் குறையே இல்லாதது, முழுமையானது. தேவன் எதையோ மறந்துவிட்டார் சொல்லுவதற்கு என்று சொல்லுவதற்கில்லை. நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த 66 புத்தகங்களும் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 66 புத்தகங்களும் முழுமையானது, குறையற்றது. இனி சொல்லுவதற்கு ஏதும் இல்லை. எல்லாம் சொல்லிவிட்டார். இல்லை, தேவன் எனக்கு இதை சொன்னார் என்று ஒருவன் சொன்னால் அடுத்து வருவாங்க தீர்க்கதரிசிகள் என்று புறப்படுவாங்க. இந்த வருடத்திற்கான தீர்க்க தரிசனம், இந்த மாதத்திற்கான தீர்க்க தரிசனம் என்று சொல்லி திரிகிறார்கள் அநேக திருடர்கள். நீ தேவன் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் சொல்லி முடித்து விட்டது புத்தகம், இனி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டது இதில் இருக்கக்கூடிய இந்த 66 புத்தகங்களே புரியாமல் இதில் நாம் கற்றுக்கொண்டது ஒரு துளி. அத்தனை ஞான சமுத்திரம் இது, கடல் போன்றது. பூமி 1/3 மட்டுமே அந்த நிலப்பகுதி, மற்றது எல்லாம் கடல். அப்படிப்பட்ட கடலிலே எத்தனை அது ஒரு உலகம், மகா உலகம். கடல் என்பது மிகப்பெரிய உலகம். கடலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறதோ மனிதருக்கு தெரியாது, இன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட பெரும் கடல் போன்ற ஞானமான இந்த வேதத்திலே ஒரு துளி மட்டுமே நாம் கற்றுக்கொண்டது. நான் சொன்ன வார்த்தை அல்ல, சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெயசாலி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த அந்த புத்தகத்தை ஓரங்கட்டி நான் ஒரு தீர்க்கதரிசி என்று முன்னின்று ஒருவன் சொல்லுகிறான் என்றான், அவன்தான் பொய்யன். ஆகவே மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவதிலே பைபிள் முன்னோடி. இதிலே ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பம் என்னவென்றால், பிறந்தப்போ ஒரு பேர், பிறந்தபோது ஒரு பெயர், கல்யாணமானது போது ஒரு பெயர், கல்யாணமான பிறகு ஒரு பெயர், பாஸ்போர்ட்டு அங்கே போனால் பேரில் எத்தனை குழப்பம் இருக்குது பாருங்கள். ஒரு மனிதனுக்கு பெயர் எப்படி இருக்க வேண்டும்? ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம பைபிளில் தான் பார்க்கணும். தேவன் அநேகருக்கு பெயரை வைத்திருக்கிறார். அந்த பெயரிலே அர்த்தம் இருக்கும், இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்வதற்கு. அதில் ஒரு சில பெயர்கள் நான் வாசிக்கிறேன். தமிழில் அதனுடைய அர்த்தம் இருக்காது, தமிழ் பைபிளில் வேறு மொழியில் இருக்கும், தெலுங்கு இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். தேவன் வைத்த பெயர்களுக்கு அர்த்தம் நிறைந்தது. ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு பெயரை அல்லது ஒரு ஆணுக்கு பெயரை வைக்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக எதிர்காலத்தில் இருக்கப் போகிறார்கள் என்பதை உள்நோக்கமாக கொண்டு வைக்கிறார் தேவன். நமக்கு நேரு இறந்தப்போ குழந்தை பிறந்துச்சு நேருன்னு வைப்பாங்க சில பேர், இல்லை காந்தி ஞாபகார்த்தமாக காந்தி வைப்பாங்க. நம்முடைய பெயர்கள் எல்லாமே தப்பாகவே இருக்குது. இவன் என் பேர் ஆகட்டும், என்னுடைய பையன் பேர் ஆகட்டும், அடுத்த ஜென்ரேஷனாவது ஒழுங்காக பெயரை வைக்கணும்.
மோஸ்ட்லி இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் ஜாதி வைப்பாங்க, பெயருக்கு முன்னாடி ஜாதி இருக்கும். இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்பா பேர் வந்து இனிஷியலாக வைப்பாங்க. அப்புறம் ஆந்திரா, அப்புறம் கேரளா அந்த பக்கம் மேலே போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப பெயர் இருக்கும், வீட்டு பெயர் சொல்லுவாங்க. இன்டி பேர், குடும்ப பெயர், இல்லை வீட்டு பெயர் சொல்லுவாங்க, இல்லை பரம்பரை பெயர் சொல்லுவாங்க. அந்த பேர் யாருதுன்னு தெரியாது கண்டிப்பாக. இது மாதிரி அந்த வீட்டு பேர் எங்கேருந்து வந்ததோ எங்களுக்கு தெரியாது. சில பேர் வீட்டு பெயர் வந்து தங்களுடைய பெயருக்கு முன்னால் வைத்து கொள்வார்கள், வீட்டு பெயரை இனிஷியல் மாதிரி. சில பேர் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா பெயருக்கு பின்பு, அம்பானி ஃபேமிலிலாம் அனில் அம்பானி, ஒருத்தர் வந்து அனில், இன்னொருத்தர் வந்து முகேஷ். அவர்களுடைய பெயருக்கு பின்னால் என்ன இருக்கும், அவங்க வீட்டு இனிஷியல் வரும். ஆதார் கார்டில் ஒரு பேர் வந்து பேர் இருக்கும், அதுக்கு அடுத்து இனிஷியல் இருக்கும். இன்னொரு கார்டில் பேன் கார்டில் பார்த்தோமா ஃபஸ்ட்டு இனிஷியல் இருக்கும், அப்புறம் பேர் இருக்கும். இது நாங்கள் போடல. எது கரெக்டு? ஃபஸ்ட்டு இனிஷியல் இருக்கணுமா, அப்புறம் பேர், இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேர் இருக்கணுமா? எத்தனை குழப்பம், தலையை பிச்சுன்னு போயிடுச்சு எங்களுக்கு. பெயர் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அந்த பெயரில் அர்த்தம் இருக்க வேண்டும். என்னுடைய பையனுக்கு பெயர் வச்சேன். பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவும் கூட பெயர்களை வைக்கிறார் பாருங்க. யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் யாரா இருக்குப்பா? செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், யாக்கோபின் சகோதரனாகிய யோவான். யாக்கோபுக்கும் யோவானுக்கும் சேர்ந்து இந்த இருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனகேர்ஸ் என்கிற பெயர். ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான், போனகேர்ஸ். போனகேர்ஸ் அப்படின்னா இடிமுழக்கங்கள், இடிமுழக்கங்களின் மக்கள், இடிமுழக்கங்களின் மக்கள். தண்டர்குமார், பிரேம்குமார்னா அன்பின் மகன், பிரேம்குமார்னா அன்பின் மகன். ஓகே, நல்லா இருக்கு. அவங்க பேர் என்னன்னா தண்டர்குமார். தண்டர்குமார்னா இடிமுழக்கங்களின் மக்கள், அந்த மாதிரி வச்சார் இயேசு கிறிஸ்து. அவர்களுடைய முழக்கம் அப்படிப்பட்டது, உலகமெங்கும் அவருடைய முழக்கம் முழங்கும். பெயர் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம், ஒரு வாட்டி ஆத்துமாக்களின் பெயர்கள் எப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்தோன்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி சொன்ன காரியம் நிறைவேறும்போது, ஓகே, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். உம்முடைய நாமம், நாமம் என்றால் பெயர். உம்முடைய நாமம், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டான். பெயர் தானே கேட்டது என்றால் பெயர், ஆத்துமாக்களின் பெயரை சொல்லக்கூட முடியாத அளவிற்கு இருக்கிறதா? உண்மையில் நமக்கு இந்த பூமி இங்கே இது வரைக்கும் தான் இதுவே சரியாக புரியலை. நம்முடைய பூமி, இந்த இயற்கையை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கண்களுக்கு இதுவே விளங்கலை. ஒரு முறை இந்த வானத்திற்கு மேலே சென்று பார்த்தால் பயம் வருங்க உண்மையிலேயே. ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகும்போது, எப்பவும் பயப்படல, அந்த டைம் மட்டும் பயந்தேன் கொஞ்ச நேரம். நம்ம டவுன் பஸ் போகிற மாதிரி எப்போது டபா ஆடிக்கிட்டே, நடா நம்ம தரையில் இருக்கணுமா இல்லை வானத்தில் இருக்கணுமா தெரில. கீழே பார்த்தா மலைகளாக இருக்குது, அது உண்மையான மலைகள் இருக்குது. மேகக்கூட்டங்களா இல்லைன்னா அது பர்வதங்களா, இமயமலையோட அவ்வளோ பெரிய மலைகள் போன்ற தோற்றமளிக்கக்கூடிய மேகங்கள், அதனுடைய கணம், அதனுடைய நிறம், தங்கமலை போன்ற மேகங்கள், வெள்ளிமலை போன்ற மேகங்கள்,
சூறாவளி போன்ற டிவியில் பார்த்ததெல்லாம் காட்சியாக தெரியுது. என்னடா இது பயம். கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு மேலாக என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ தெரியல பாருங்க. மேனேஜ்மெண்ட் இங்கே ஹாப்பியாக தரையில் போகிறோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி, நமக்கு மேலாக நம்மை சூழ்ந்து என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ, வானத்தில் நம்முடைய பூமியை தாண்டி, இந்த அட்மாஸ்பியரை தாண்டி, இந்த வளிமண்டலத்தை தாண்டி சென்ற விண்வெளி வீரர்கள் பூமிக்கு வர முடியலை இன்னை வரைக்கும், பல மாதம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பேர் சுனிதா வில்லியம்ஸ், இப்போ அவரோட சில பேர். என்றால் அப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த இயற்கையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அத்தனை பயங்கரமானது, அத்தனை பயம் நிறைந்தது. இந்த அண்டசராசரங்களை எல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஆத்துமாக்களின் பெயரை கேட்டால் நம்மால் சொல்ல முடியாதாம், சொன்னாலும் உங்களுக்கு புரியாதாம். அது பயங்கரமானது, அது அதிசயம். எப்படி நான் உனக்கு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து என்னவென்றால் யாக்கோபிற்கும் யோவானிற்கும் இடிமுழக்கங்களின் மக்கள். இடிமுழக்கங்கள் எப்படி இருக்குமோ தெரியுமா? அத்தனை அத்தனை அது ஹிந்தியில் கர்ஜன் அப்படின்னு இருக்கும், கர்ஜன் கா புத்ரு அப்படின்னு இருக்கும். கர்ஜன்னா இடிமுழக்கங்கள், அந்த இடிமுழக்கங்கள் போன்ற அந்த சத்தத்தை கர்ஜனை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன? கர்ஜன் குமார். அவங்க 2 பேருமே கேட்குறது சிம்பிளாக இருக்குது. நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவு இடிமுழக்கங்கள். அதற்கு அப்பால் எப்படி இருக்குமோ, இந்த சக்திகள் எப்படிப்பட்டதோ, எப்படி செயல்படுகிறதோ நமக்கு புரியாது. பைபிளில் இன்னொரு பேர் இருக்குது ஒருத்தருக்கு. அவன் பேர் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். அவன் யாராம்? பாதாளத்தின் தூதனா? எபிரேய பாஷையிலே என்றால், பாதாளம் என்றால் நரகம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவனாம் அந்த ராஜாவாம் இவன். பாதாளத்தின் தூதன். எபிரிய பாஷையிலே அபத்தோன் என்றும், கிரேக்க பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் பெயர். என்றால் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெயர். அந்த மொழியின் அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவாம்? அழிக்கிறவன். தமிழ் பைபிளில் இருக்காது இந்த மீனிங், மற்ற லாங்குவேஜஸில் இருக்கும். அழிக்கிறவன். யாரை அழிக்கிறவன்? தேவனுக்காக யாரெல்லாம் வாழவில்லையோ அவர்களையெல்லாம் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மகான் அவன்தான். இவன் எங்கிருந்து வந்தான்? யார் இவன் எங்கிருந்து வந்தான் பாருங்க ஒரு வாட்டி. ஆரம்பத்தில் 9ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்து வந்தான் இவன். என்றால் சாத்தான், டெவில். வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். வானத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டவன் இவன். அவனுக்கு என்றால் மெயின் ஹீரோ ஒருத்தர் இருக்கான், அவன் இங்கே தான் இருக்கான். அவனுக்கு கீழாக கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. சாத்தான் பொல்லாத ஆவிகளின் கூட்டம், நாம் படித்தோம் பார்த்தீங்களா எபேசியரில். அவர்களுக்கெல்லாம் தலைவன், ஒரு தலைவன் இருக்கிறான். அவன்தான் பாதாளத்தின் தூதனாம். அவனுடைய வேலை என்னமாம்? பாதாளத்தின் திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. எபிரிய பாஷையிலே அபத்தோன் என்றும், கிரேக்கு பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். என்றால் அவர்களுடைய வேலையை பொறுத்து, அவர்கள் செயல்பாட்டை பொறுத்து அவர்களுக்கு பெயர்கள் வைக்கப்படுகிறது. இவனுடைய பெயர் அழிக்கிறவன். அதே போல் பைபிளில் சிலருடைய பெயர், ஆபிரகாம் தேவனை வைப்பார் அவருக்கு பெயர். என்னென்னு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள்.
அப்பொழுது ஆபிரகாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானாய். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். தகப்பன் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் நீ. ஆகவே இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் என்றால் என்ன? திரளான ஜனங்களுக்கு தகப்பன் தேவனே வைக்கிறார். அர்த்தமுள்ளது, அர்த்தமுள்ளது. ஆதாமும் வைத்தார் அநேக பெயர்களை. அர்த்தமுள்ளது. சிங்கத்துக்கு காக்கானோ காக்காக்கு சிங்கனோ வைக்க முடியாது, நல்லா இருக்காது. சாரல் என்றால் அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பதற்கு சாராள் என்பதற்கு அவளுக்கு பேராய் இருக்கும். என்ன பேரப்பா? 17ஆம் அதிகாரம் சாராள் 15ஆம் வசனமா? ஃபுட் நோட் தமிழில் இருக்காதுப்பா. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். சாராள் என்றால் கிங்ஸ் டாட்டர், பிரின்சஸ், ராஜாவின் குமார்த்தி. உண்மையில் ராஜாவின் குமார்த்தி தானே அவங்க, ஆபிரகாமின் மனைவி என்றால் அவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டவள் நீ, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ தாய், நீ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மூதாதையர், நீ உன்னுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை காட்டக்கூடிய பெயராக இருக்க வேண்டும். அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள் என்று. எஸ், பாருங்க, ஏன் பாருங்க, சூப்பர் பாருங்க. அவளாலே எத்தனை வருஷம்ப்பா? 16. அது படிங்க. அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும். ராஜாக்களுக்கெல்லாம் தாய் என்றால் எதிர்காலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு தேவன் வைக்கின்ற பெயர்கள் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை வெளிப்படுத்தக்கூடிய பெயராக, தேவனுடைய வேலையை காட்டக்கூடக்கூடிய பெயராக வைக்கணும். தேவன் வைத்தது போல, இயேசு கிறிஸ்து வைத்தது போல, நம்முடைய பூர்வத்தார் வைத்தது போல. எங்கள் தாத்தா பேர் இது, அதனால் எங்கள் தாத்தா பேர் வைப்பேன். எங்கள் பரம்பரை பேர் இது, அதனால் எங்கள் பரம்பரை பேர் கூட வரும். அதில் இருக்கக்கூடாது. திரும்பி இப்போ மாற்றணுன்னா என்னென்னமோ பெரிய வேலை இருக்குது. இப்போ நம்மளால் மாற்ற முடியாது. அடுத்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காவது பெயர்கள் அர்த்தமுள்ள பெயர்களாக, தேவனை காட்டக்கூடிய பெயராக, தேவனுடைய வேலைகளை காட்டக்கூடிய பெயர்களை வைக்க வேண்டும். பெரும்பாலும் தேவன் கடவுள்கிட்ட எதுக்காக போவான்னா, இங்கே எல்லாம் ஒரு கிறிஸ்டியன் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் கூட ஒரு திருப்பதிக்கு போனாலோ அல்லது ஒரு வேளாங்கண்ணிக்கு போனாலோ அல்லது வேறு எங்கே வேட்டிகனுக்கு சென்றாலோ, எங்கு சென்றாலும் அவர்கள் வேண்டிக்கொள்ளுவது இந்த பூமிக்குரிய, இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அந்த 60-70 ஆண்டுக்கால இந்த சிறிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக செல்லுகிறார்களே தவிர தேவனை நாடி அதற்காக செல்லுகிறார்கள். ஆனால் நீ தேவனை காட்ட வேண்டியது வேறு விதம். இவர்கள் தேவனை தவறாக காட்டுகிறார்கள். கோயம்பேடு பக்கம் போனீங்கன்னா ஒரு ஆலயம் இருக்கும். என்ன ஆலயம்னா கேப்டன்ஸ் ஆலயம் அப்படின்னு இருக்கும். கேப்டன் ஆலயம். எது கேப்டனு? அவர் விஜயகாந்த், அவருடைய ஆலயமாம் அவர். அப்போ அவர் வந்து கடவுளாக மாற்றிட்டாங்க இவங்க. இது மாதிரி அம்மாவை ஒரு ஜெயலலிதா ஒரு கடவுளாக மாற்றிட்டாங்க. இது மாதிரி இறந்தவர்களை கடவுளை இப்படியாக காட்டுகிறார்கள். கடவுளை ஏதோ ஆபத்தில் உதவக்கூடிய நபராக காட்டுகிறார்களே தவிர கடவுளை கடவுளாக காட்டக்கூடியவர்கள் எங்கே? கடவுளை அறிவிக்கக்கூடியவர்கள் எங்கே? நம்மை படைத்ததே தேவன், மனிதனை தேவன் படைத்தது நோக்கம் தேவனை குறித்து தெரிந்து கொள்வதற்காக. அதற்காக தான் எவ்வளவு பெரிய புத்தகமே. தேவனை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு தேவனை குறித்து அறிவிக்க வேண்டும். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அவரை நம்ப வேண்டும். அவர் மீது எவ்வளவு ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் நீ?
அவர் மீது அவரை எப்படி நம்புகிறாய்? அவர் சரி என்றால் சரி, அவர் தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆம், தேவன் என்றால் சரி என்று அவர் மீது சந்தேகம் ஒரு தொழியும் கூட இல்லாத நபராக. கடவுள் எதுக்கு இது மாதிரி? இது கிடையாது. எதுக்கு பூகம்பம்? அவர் அந்த மாதிரி பண்ணுறது நல்லதா? கடவுள் இது மாதிரி பண்ணுறது நல்லதா என்ற சந்தேகம் ஒரு தொழி கூட இல்லாத அளவிற்கு உன்னுடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கணும். அதற்காக தான் இந்த பைபிள். அப்படியாக அவரை தெரிந்து கொண்டு அப்படியாக அவரை அறிவிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய பெயர் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய பேச்சு இருக்கணும். நம்முடைய பெயருக்கு முன்னால் என்ன வர வேண்டுமோ, உனக்கு வீட்டு பேர் இருக்கா? உங்கள் அப்பா, நிறைய பேர் அப்பா பேர் வச்சுப்பாங்க இனிஷியலாக. ஓகே, எதுக்காக அப்பா பேர் வச்சுக்கிறாங்கன்னா, அப்பாவுக்குள்ளிருந்து வந்தாய் நீ, தந்தைக்குள்ளிருந்து வந்தாய் நீ, நீ ஆத்துமாவாகிய நீ தந்தைக்குள்ளிருந்து வந்தவன் நீ. தந்தைக்குள்ளிருந்து தாயினுள் பிரவேசித்து சரீரத்தை உடுத்தி கொண்டு வந்தவன் நீ. சரீரம் நீ அல்ல, சரீரத்திற்குள்ளே நீ இருக்கிறாய். அதனால் உன்னுடைய பெயர், உன்னுடைய வீடு அவனுடைய அப்பா, அதுதான் உன்னுடைய வீட்டு பெயர். தமிழ்நாடு நல்லா இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா வேற பேர் இருக்கும். சொன்னோம் பார்த்தீங்களா? நம்முடைய வீடு எது? சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவரே, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே இனிஷியல், மாறாத ஒரே ஒரு இனிஷியல். நீ தகப்பனுக்குள்ளிருந்து வந்திருந்தால் ஓகே. என்னுடைய மகன் பேர் அர்ஜுனன்னா அவனுக்கு இனிஷியல் முன்னாடி என்ன வரணும்? பி. என்னுடைய பேர் பிரேம்குமார் இருந்தனால பி வரும். அதற்கு முன்பு என்ன வரணும்? முதல்ல என்ன போட்டிருக்குப்பாங்க? ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு வீடு. எங்களுக்கு வீடு யார்? தேவனே. ஆங்கிலத்தில் டுவெல்லிங் அப்படின்னு இருக்கும், குடியிருப்பு, வாசஸ்தலம் அப்படின்னு இருக்கும் தெலுங்குல. எங்களுக்கு குடியிருப்பு, எங்களுடைய வீடு நீங்க தான். தேவரீர், அடைக்கலம் தேவரீர். அதனால் நமக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வர வேண்டிய இனிஷியல் காட், ஜி. தமிழில் தே அப்படின்னு வரணும். அதுக்கப்புறமா நான் உலக சம்பந்தமான அப்பா அவருடைய பேர் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்கப்புறமா பேர் வரணும். பேர் வந்த பிறகு இனிஷியல் வரக்கூடாது, யாரும் போடாது இனிமேல். அதை மாதிரி முதலில் அடுத்து இனிமேல் ஃபஸ்ட் இனிஷியல் வரணும், அதுக்கு அடுத்து பேர் வரணும். நமக்கு அடைக்கலம் தேவரீர், ஃபஸ்ட்டு தேவனுடைய பேராக தே, இல்லைன்னா காட் அப்படின்னு வரணும், ஜி. அதுக்கப்புறம் நான் சாதாரண நம்ம வீட்டு அப்பா, நம்ம அப்பா உலக சம்பந்தமான அப்பா பேரை போட்டுக்கலாம், விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பேர் வரணும். கேட்பாங்க, எதுக்குப்பா இது அப்படின்னு. எங்கள் வீட்டு பேர் ஜி. ஜின்னா காட், தேவனுக்குள்ளிருந்து வந்தவங்கடா நாம் எல்லாம் சொல்லலாம். இது முறை. ஒரு பேர் வைக்கணுன்னா கூட பைபிள் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். என்றால் மனிதனுக்கு தேவையான அனைத்தும், எல்லா விஷயங்களும் கூட, வாழ்க்கை நெறி எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களும் கூட சொல்லி கொடுத்தது தான் பைபிள். அதான் சொன்னேன், பைபிள் என்பது மகா ஞான சமுத்திரம். இது கடல், மிகப்பெரிய கடல். ஒவ்வொரு விஷயமும் கூட கற்றுத்தருகிறது பைபிள் நமக்கு. ஆனால் கற்றுத்தரக்கூடியவர்கள் இல்லை இன்றைக்கு. மாயாஜாலங்களை செய்யக்கூடியவர்களும், மாய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களும், ஆசை வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களும். கடவுள் என்றால் யாரோ தெரியுமா? நம் அனைவருக்கும், உலகத்தில் ஆதாம் முதற்கொண்டு உலகம் அழிகின்ற வரைக்கும் பிறந்த, இப்பொழுது இருக்கின்ற, பிறக்க போகின்ற மக்கள் அனைவரும் அந்த தேவனுக்குள்ளிருந்து, மகா சக்திக்குள்ளிருந்து வந்தோம் ஐயா. நாம் அனைவரும் அந்த மகா சக்தியை பார்த்து நீ ஏதோ சிறிய நபர் என்று நினைக்கிறாயா? கடவுள் என்றால் அவர் இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டம் மட்டுமல்ல, பேரண்டம், இந்த பேரண்டம் மட்டுமல்ல, இந்த அண்டத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய இன்னும் மிகப்பெரிய பிரபஞ்சங்கள் இருக்கிறது.
அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம், அந்த பிரபஞ்சங்களுக்கு முன்னால் இந்த பேரண்டம் ஒரு சிறிய தூசி. இந்த பேரண்டத்திலே பூமி எப்படி நம்முடைய கண்ணுக்கு காணப்படாதோ, பேரண்டத்திலே பூமி ஒரு தூசியை போன்றது. இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த அண்டமே, இந்த பேரண்டமே பரலோகத்திற்கு முன்பாக ஒரு தூசியை போன்று, அது மிகப்பெரிய மகாலோகம், அத்தனை பெரியது. இது பாதாளமும் கூட அப்படிப்பட்டது தான், மிகப்பெரியது. அந்த வானாதி வானங்கள் சொல்லுவார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, தேவன் மெய்யாக பூமியில வாசம் பண்ணுவாரோ, இதோ அவர் தேவன் பூமியிலே நுழையக்கூடியவர் அல்ல. அவரை கொள்ளாத இந்த பேரண்டம், இதோ வானங்களும் வானாதி வானங்களும் வானாதி வானங்கள் கூட அவரை கொள்ளக்கூடியாத அளவிற்கு மிகப்பெரியவர் அவர். இத்தனை ஜீவராசிகளை எல்லாம் படைத்தவர். அவர் வார்த்தையினாலே படைத்தவர். இப்படி உண்டாக கடவுது, இப்படி இருக்க கடவுது, இப்படி இருக்க கடவுது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து 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 யோசித்து செய்தவர். அவரிடம் நடனம் ஆடினால் அவர் மயங்கி விழுவாரா? அவர் இனி ஏதோ ஸ்தோத்திரம் என்று சொன்னால் அவர் மயங்கி விழுவாரா? தேவனை குறித்து சொல்லக்கூடியவர்களும் இல்லை, தெரியப்படுத்தக்கூடியவர்களும் இல்லை. நம்முடைய பெயர் முதற்கொண்டு நம்முடைய வார்த்தைகள் அனைத்தும் கூட தேவனை தெரியப்படுத்தக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். பேரா ஒரு நல்ல பேர் இருக்குது நம்ம ஆளுங்கக்கிட்ட. ஒரு பையன் பேர் யார்? காட்சன் அப்படின்னு. ஜான்சன் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். காட்சன்னா கடவுள், தேவனுடைய குமாரன். இன்னொரு பேர் இருக்குது, வேலாயுதம் கிடையாது, தேவாயுதம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு யாருக்கும் தெரில. தேவனுடைய ஆயுதம், அவன் தேவனுடைய ஆயுதம். தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வில் அம்பராத்தூணியில் இருக்கக்கூடிய அம்புகளில் ஒருவன் அவன். தேவனுடைய தேவாயுதம். நான் வேலாயுதம் கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா தேவாயுதம் கேட்கணும். தேவனை எல்லா விஷயங்களிலும் கூட தேவனை தெரியப்படுத்து. தேவனை தவறாக தெரியப்படுத்தாதே. தேவைகளுக்காக தேவன் என்று தெரியப்படுத்தாதே. லாஸ்ட் டைம் நாம் பார்த்தோம், தேவனை எனக்கு கடன் தொல்லை இருந்தது, அந்த தொல்லையை தேவன் கிருபையால் எல்லாம் போயிடுச்சிங்க அப்படி சொல்லாதீங்க. எனக்கு நோய் இருந்தது, நோயிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார் சொல்லாதீங்க. நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லுகிறார். சொல்லாத பாத உறுதியாக கட்டளையிட்டார். தேவனை குறித்து எப்படியாக சொல்லக்கூடாதோ அப்படியே சொல்லுகிறார்கள். தேவனை குறித்து எப்படி சொல்ல வேண்டுமோ அது தெரியவில்லை ஜனங்களுக்கு. தேவனுடைய மகிமையை தெரியப்படுத்து, அவர் எப்படிப்பட்டவரோ தெரியப்படுத்து, அவருடைய சக்தி எப்படிப்பட்டவரோ தெரியப்படுத்து, அவர் எப்படிப்பட்ட நீதியுள்ளவரோ தெரியப்படுத்து, அவர் எப்படிப்பட்ட கருணையுள்ளவரோ தெரியப்படுத்து. மிளகாவை 1 கிலோ மிளகாலாம் வாங்கி அந்த குண்டத்தில் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது போகும் இது போகும் அது லிஸ்ட்டு சொல்கிறாங்க. கஷ்டம் நீங்கள் கடன் தொல்லை தீரும். அப்புறம் குடும்பத்தில் பேய் பிசாசு இருந்தால் போவோம். இது மிளகா ஊற்றிக்கி குண்டத்தில் போட்டா அவராக சொல்லுவார், வெளியில் வந்து மிளகா மண்டி இருக்குது, ஒருவேளை அவர் எனக்கு நினச்ச அவன் கடையாக இருக்குமோ அப்படின்னு. அவர்களுக்கு தோன்றியபடியெல்லாம் சட்டங்கள், அவர்களுக்கு தோன்றியபடியெல்லாம் தெய்வத்தை குறித்து பேசுதல் அல்ல. உண்மையிலேயே தெய்வம் என்றால் யார்? நம்முடைய தகப்பன். எப்படி தகப்பன்? ஏன் தகப்பன்? ஏன் நம்மை பிறப்பித்தார்? அவரை தெரிந்து கொள்ளுவதற்காக. இங்கே பூமியிலே, பரலோகத்திலே நம்மை படைக்கவில்லை. பரலோகத்தில் நம்மை பெற்றெடுக்காமல் பூமியிலே பெற்றெடுத்து முதலில் இங்கே கல்வியை பயின்று பிறகுவா பரலோகத்திற்கு, என்னிடத்திற்கு. இங்கே கல்வி கற்க வேண்டும். என்ன கல்வி? என்னை குறித்த கல்வி, என்னை தெரிந்து கொண்டு. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27. கர்த்தராகிய தம்மை, பிதாவாகிய தேவனாகிய அவரை அவர்கள் தலைவியாகிய ஜனங்கள் நாம் அனைவரும்
தடவி என்றால் குருடன் தான் தடவி பார்ப்பான் என்றால் நாம் தேவனை பார்க்க முடியாது இல்லையா? நாம் தேவனை பார்க்காமலேயே தெரிந்து கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் ஐயா நாம் தேவனை. அதற்காக தான் நம்மை இந்த பூமியின் மீது படிப்பா தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அப்படி பூமியின் மீது பிறக்க வைத்தார். பூமியின் மீது, வேறு கிரகத்தில் அல்ல, பூமியின் மீது. வேற்று கிரகவாசிகள் இல்லை. விண்வெளிக்கு போனவங்களாம் சொல்கிறாங்களாம் இங்கே ஏலியன்ஸை பார்த்து தான். ராத்திரியில் நீங்கள் எழுந்திரிச்சு பார்த்து ஏதாவது சின்னதாக நிழல் தெரிஞ்சால் கூட பயந்துருவீங்க. நானே பயந்துருவேன், இவ்வளோ தான் தைரியம் வந்தாலும். காற்றுக்கு எதாவது அசைஞ்சாலோ டவல் அசைஞ்சாலோ யாரோ வர மாதிரியே இருக்கும். அது மாதிரி அந்த ஸ்பேஸில் வந்து யாருமே இல்லை, அப்படியே ஒரே இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. அங்கங்கே நட்சத்திரங்கள் போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அசைவை பார்த்து ஏலியன்ஸ் நினச்சாங்க அந்த அம்மா. பூமியை தவிர வேறு எந்த கிரகத்திலே, வேறு எந்த இடத்திலேயும் கூட உயிரினங்கள் இல்லை. பூமியின் மீது மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனை குறித்து தெரிந்து கொள்வதற்காகவே நாம் பூமிக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய பெயர் தேவனை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இனிஷியல் வச்சிங்கன்னா அதுவும் கூட தேவனை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பெயரும் தேவன்தான், நம்முடைய பெயரும் தேவனுடைய வேலை, தேவனுடைய குணங்கள் அப்படியாக இருக்க வேண்டும். தேவனை தெரியப்படுத்தக்கூடிய விதம் இதுதான். ஆகையினால எல்லாரும் இனிமேல் இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பேரை லாஸ்ட்டை போடுங்க.